வணக்கம். நான் ரெனே ரெசிபியன் பிளாக்ஸ். இன்று 13/4/2026 பிரபவ தமிழ் புத்தாண்டு தினம் ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் இடம்பெற்ற விசுக்கனி விழா தேர் உற்சவமும் ஆராதனைகளும் இடம்பெற்றன. அவற்றை மக்கள் வந்து ஐயப்பனை தரிசித்து ஐயப்பன் அருள் பெற்று சென்றார்கள். இந்த நிகழ்வில் சரிகமப்பா புகழ் எமது நாட்டு கலைஞர் சவேசனும் வந்து ஐயப்பன் மீது பாடல் பாடி அவரின் ஆசியை பெற்று சென்றார். இங்கு இடம்பெற்ற சில காட்சிகளை இந்த காணொளியில் தொகுத்துள்ளேன். வாருங்கள் இந்த காணொளிக்கு செல்வோம்.
இந்த ஐயப்ப பெருமான் இப்பொழுது பிராய்ச்சித்த அவசியம் தேர் திருவிழாவிலே தேவைகள் இருந்தால் அதுக்கு பிராய்ச்சித்தம் நடைபெறும் நிலைமை அதற்கு அமைவாக ஒரு குறுகிய நேரத்திலே அபிஷேகம் நடைபெறும். எல்லோரும் பொறுமையாக இருந்து இந்த புதுவசத்திலே ஐயனுடைய இந்த கண்கொடா காட்சியை தரிசிக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் புத்தாண்டு வாழ்வுகளை ஆலய நிர்வாகசபை சார்பாக தெரிந்து கொண்டு எல்லாம் முடிந்தவுடன் ஒரு புதிய பிரசாதங்கள் வழங்கப்படும். எனவே எல்லோரும் பொறுமையாக இருந்த ஐயப்பனுடைய பிராய்ச்சித்த அபிஷேகம் நடைபெறுகின்ற அந்த அபிஷேகத்தை பார்த்து நாளை தினம் தீர்த்த திருவிழா காலை 10 மணி அளவிலே ஆலய கொள்கையிலே நடைபெறும். நாளைய மலையிலும் பூங்காவன் திருவிழா நாளை நடைபெறும். நாளைய வியாழக்கிழமை மாலை பராபவ வருட பிறப்பிலே ஒரு ஐயனுடைய விசுக்கரை தரிசனம் கண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராத்திரியிலிருந்து கூடியிருந்தார்கள். இந்த விசுக்கனி என்று சொல்லப்படுகின்ற அந்த உற்சவம், விசு என்றால் அது சமம் என்பதற்கு கருத்து. அதாவது ஒரு காலப்பொழுதிலே பகலும் இரவும் சமனாக இருக்கக்கூடிய அந்த காலத்திலே வருகின்ற விசு கனி என்று சொல்லப்படுவது. நாங்கள் அதிகாலையில் இந்த புதிய வருடத்திலே நாங்கள் கண்களை திறக்கின்ற போது, கண் விழிக்கின்ற போது, எங்களுடைய இந்த வருடம் பூராக இந்த பிராமண வருடத்திலே எங்களுடைய வாழ்வு செழிக்க வேண்டும், வாழ்வு வளமாக வேண்டும் என்பதாகத்தான் அங்கே அந்த விசு கனி என்ற முதல் கண் பார்வைப்படுகின்ற அந்த சைட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கண்ணாடியை அங்கு வைத்திருக்கின்றார்கள். அதை சுற்றி இயற்கை அன்னை தரக்கூடிய அனைத்து வளங்களையும், அனைத்து உணவு தானியங்கள் அனைத்தையும் அங்கு படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த கண்ணாடியிலே முதல் உங்களுடைய உருவத்தையும் அந்த இறைவனுடைய அந்த பிரதியுடன் சேர்த்து பார்க்கின்ற போது வாழ்வு வளம் பெறும் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட மிகவும் சிறந்த ஒரு சாநித்தியம் நிறைந்திருக்கக்கூடிய சன்னிதானத்திலே இருக்கின்ற போது இந்த விழா உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பல்வேறு பேர்களில் கொண்டாடப்படுகிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரை இலங்கையிலே
தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இதை புதுவருடமாகவும், அதே நேரத்திலே கேரள மாநிலத்திலே இது விஷு உற்சவமாகவும், பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலே அதை வைகாஷ் ஆனை மாமலையாதியாய இடங்களில்
நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னுமொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன்.